ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லி சாம்பார் வந்து எப்படி டேஸ்டியாக பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் அதே இதோட பருப்போடு சேர்த்துட்டு, ஒரு கேரட்டை வந்து நான் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு பீன்ஸை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வந்து நான் தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் உரப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதோட 2 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்து வரட்டும். 2 விசில்லே சாம்பார் வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சிரும். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 10 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். ரொம்பலாம் டைம் வந்து எடுக்காது. குக்கரில் விசில் வந்துருச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடல மாவு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சாம்பார் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடல மாவை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மல்லிச்செடி மேலே தூவிட்டு இப்போ சாம்பாரை வந்து இறக்கிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துட்டு பொன்னிறமாக வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க சாம்பாரில் வந்து எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான இட்லி சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனே வரும். தேங்க்யூ ஸோ மச்.